ஓகே. இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி 8th சம் வரைக்கும் வீடியோ போட்டிருக்கோம். இது வந்து 1.1ல் டேர்ம் 3 8th சம் வரைக்கும் வீடியோஸ் இருக்குது, அதை செக் பண்ணிக்கோங்க. இது வந்து 9th சம், அதாவது டேர்ம் 3 மெட்ரிகுலேஷன் போர்டில் 6th ஸ்டாண்டர்ட் 1.1 எக்ஸசைஸில் இது வந்து 9th சம். ஸோ சம் இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. என்ன சொல்கிறாங்கன்னா, நிலவன் கேன் வாக் 1/2 கிலோமீட்டர் இன் an hour. அப்படின்னா நிலவன்ற ஒரு பையன் இருக்கான். நான் சொல்லியிருக்கேன் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிக்கணும். ஸோ இதை நிலவனை வந்து நீங்கன்னு கூட நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஒரு 1/2 கிலோமீட்டர், இவ்வளோ கிலோமீட்டர் அளவு நிலவன் வந்து நடக்கிறது எவ்வளோ நேரம் ஆகுதுன்னா 1 hour ஆகுது. அவ்வளோ தூரம் போகிறதுக்கு அவனுக்கு 1 hour ஆகுது. இப்போ how much distance will he cover in 1/2 hours? ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கேருந்து இந்த இடத்துக்கு போகிறான். இதுதான் அவன் ஸ்டார்ட் பண்ண இடம். ஸோ ஸ்டார்ட் பண்ணும் போது அவன் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்துக்கு போகிறான்னா அவன் எவ்வளோ டைம் எடுக்கிறான்னா 1 hour எடுக்கிறான். 1 hourல் அவன் எவ்வளோ தூரம் போயிருக்கான்னா 1/2 கிலோமீட்டர் போயிருக்கான் ஃபஸ்ட்டு ஒரு இடம். செகண்டு மறுநாள் மறுநாள் அதே இடத்துலேருந்து கிளம்புறான். ஆனால் கொஞ்சம் தூரமாக, அதாவது 1/2. இது வந்து வெறும் 1 hour தான். 1 hourலேயே அவன் ஸ்டாப் பண்ணிட்டான். ஸ்டாப் பண்ணும்போது இவ்வளோ கிலோமீட்டர் இருக்கு. ஆனால் மறுநாள் என்ன பண்ணுறான், சரி நம்ம கூட கொஞ்சம் நடக்கலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் நடக்கலாம் அப்படின்ட்டு 1/2 hours வரைக்கும் நடக்கிறான். இங்கேருந்து கொஞ்சம் நல்லா இவ்வளோ தூரம் போகிறான். அப்படி போகும்போது இங்கேருந்து இதுக்கான டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ அதுதான் கொஷின். ஸோ கொஷினை ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். 1 hourல் ஸ்டாப் பண்ணும்போது இவ்வளோ கிலோமீட்டர் ஆகுதுன்னா 3.5 hours நடக்கிறான். அவ்வளோ தூரம் நடக்கும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆகுது அப்படின்றது தான் சம். ஸோ இப்போ எப்பயுமே ப்ராப்ளம்ஸ்னால் நம்ம 2 விஷயம் போடுவோம். அந்த 2 விஷயத்துக்குமே மார்க் இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு பார்த்தா கிவன்னா வந்து என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில் அப்படின்னு பார்க்கணும். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டிஸ்டன்ஸ் கவர்ட் பை நிலவன் இன் an hour. an hourனா 1 hour அப்படின்றது தான் an hour அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1 hourல் அவன் வந்து 1/2 கிலோமீட்டர் தூரம் போயிருக்கான். இப்போ அது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. கொடுத்த டீட்டெயில்ஸ் அது மட்டும்தான். 1 hourல் இவ்வளோ தூரம் போயிருக்கான். அடுத்து டு ஃபைண்ட் எப்பயுமே செகண்ட் எழுதணும். இதை ஃபஸ்ட் எழுதணும், இதை செகண்ட் எழுதணும். இது ரெண்டுத்துக்குமே தனித்தனியாக மார்க் உண்டு. ஸோ டு ஃபைண்ட் அப்படின்னும் போது என்ன கேட்குறாங்க அப்படின்றது எழுதணும். என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அவன் இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறான், 1/2 hours போகிறான் அப்படின்னா டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சிம்பிளான இங்கிலீஷில் நீங்கள் எழுதலாம். டிஸ்டன்ஸ் கவர்டு இன் 1/2 hours போட்டு கொஷின் மார்க் போட்டுடலாம். இதுதான் இப்போ கேட்குறாங்க. ஸோ இப்போ அடுத்து என்ன நம்ம இந்த சம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா, என்ன கேட்குறாங்களோ அதிலிருந்து தான் எப்பயுமே ஆன்சர் ஸ்டார்ட் பண்ணணும். என்ன கேட்குறாங்க, இவ்வளோ தூரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி போடணும். எப்படின்னா 1 hour, 1 hourக்கு வந்து 1/2 கிலோமீட்டர்னா அப்போ 1/2 ஹவருக்கு எவ்வளோ? இந்த ஹவர்ஸ் ரெண்டுமே இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரணும். கிலோமீட்டர் ரெண்டுமே, கிலோமீட்டர் தானே நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கிலோமீட்டர் ரெண்டுமே ரைட் ஹேண்ட் சைடு வரணும். இந்த மாதிரி நீங்கள் க்ளீனாக போடணும். இந்த 1 அப்படின்னு ஒரு சம் ஸ்டார்ட் ஆச்சுனாலே அது மல்டிப்ளிகேஷனில் முடியும். இது நான் இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு சாக்லேட்டோட ரேட் வந்து 2 rupees. ஓகே, 2 rupees. இந்த பக்கம் சாக்லேட் எழுதியிருக்கேன், இந்த பக்கம் ருப்பீஸ் எழுதியிருக்கேன். ஒரு சாக்லேட்டோட ரேட்டு 2 rupeesனால் உங்களுக்கு நான் 5 chocolates கொடுக்குறேன். 5 chocolateஸோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தா என்ன செய்வோம்? ஒரு சாக்லேட் 2 rupeesனால் அந்த 5 சாக்லேட்னா 2 + 2 + 2 + 2 + 2. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். அது ஆனால் இன்னொரு ஈஸியான வழி என்ன, இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். 5 × 2, 5 2s are 10. அப்போ 5 சாக்லேட்டோட ரேட் வந்து 10 rupeesன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள், எப்பயுமே ஒரு சம்மு உங்களுக்கு தெரியலன்னா அந்த மாதிரி ஒரு குட்டி எக்ஸாம்பிள் வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா ஈஸியாக போடலாம். அதே லாஜிக் தான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். இந்த கொடுத்துருக்கிற 2 நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதாவது 1/2 hours × 1/2 கிலோமீட்டரை நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதை தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். 1/2 × 1/2. அவ்வளோதான். மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். இங்கே எப்படி 5 2s are போடும்போது ஆன்சர் வருதோ அந்த மாதிரி இதை மல்டிப்ளிகேஷன் பண்ண ஆன்சர் வந்துடும். ஆனால் நான் என்ன சொல்லியிருக்கேன், மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்கும்போது எந்த சம்முமே வேலை செய்யாது, எதுவுமே நம்ம செய்ய முடியாது. ஸோ மிக்சடில் இருக்கிறத ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், இம்ப்ராப்பரில் மாற்றணும். இம்ப்ராப்பரில் மாற்றும் போது தான் நம்ம சம்மு ஈஸியாக பண்ண முடியும்.
ஸோ இம்ப்ராப்பரில் நம்ம எப்படி மாற்றுறதுன்னு முன்னாடி fill in the blanks ட்ரூ ஆர் ஃபால்ஸ்லாம் இந்த எக்ஸசைஸில் சொல்லியிருக்கேன். திருப்பி சொல்கிறேன். ஸோ கீழே இருக்கிற டினாமினேட்டர் 2வை இந்த மேலே இருக்க 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம். 2 3s are 6 இல்லையா, மல்டிப்ளை பண்ணோம். 2 3s are 6. அந்த 6ஓட இந்த +1 ஆட் பண்ணும்போது 7 ஆயிரும். அந்த 7 தான் இங்கே நான் போட்டிருக்கேன். கீழே இருக்கிற 2வை அப்படியே எடுத்து போட்டுருணும். எப்பயுமே டினாமினேட்டரை நம்ம டச் பண்ணவே கூடாது. நியூமரேட்டரை மட்டும்தான் மல்டிப்ளை பண்ணி போடணும். டினாமினேட்டரை நம்ம டச் பண்ணக்கூடாது. ஓகே, அடுத்து இது முடிஞ்சிச்சா. இப்போ அடுத்து இந்த மிக்சட் ஃப்ராக்ஷன் இருக்குது. ஸோ 4 1/2 இருக்குது. இதை மறுபடியும் அதே மாதிரி டினாமினேட்டர்லேருந்து இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணணும். 2 4s are 8. 8 + 1 வந்து 9. ஸோ 9 போட்டாச்சு. கீழே இருக்கிற டினாமினேட்டர் 2வை அப்படியே போட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற 2 மிக்சட் ஃப்ராக்ஷன், இந்த மாதிரி இருக்கிற நார்மல், அதாவது 3 நம்பராக இருக்கிறது 2 நம்பராக மாறிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக மல்டிப்ளை பண்ணிடலாம். ஆனால் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம எப்பயுமே ஏதாவது கேன்சல் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதில் எப்பயுமே கேன்சலேஷனே கிடையாது. ஏன்னா இங்கே 2 இருக்குது. இங்கே 2வை வந்து இந்த 2 இதில் ரெண்டுமே ஒரே டேபிள்ஸில் வராது. அதே மாதிரி இது ரெண்டும் 2 டேபிள்ஸ்னால் இதுவும் 2 டேபிள்ஸில் வராது. ஸோ கேன்சலேஷன் வாய்ப்பு இல்லை. அப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக மல்டிப்ளை பண்ணி போட்டுருணும். மல்டிப்ளிகேஷன்னா டேபிள்ஸ் 7 9s are 63, 2 2s are 4. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 63/4 ஆன்சர் வருது. இதோட சம்மு முடிஞ்சிருச்சு. இதுதான் அந்த ஆன்சர். இவ்வளோ தூரம் அவன் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கான் அப்படின்றது அர்த்தம். ஆனால் எப்பயுமே ஒரு சம் வந்து மிக்சட் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஆன்சரும் எப்பயுமே மிக்சடில் தான் கொடுக்கணும். ஸோ மிக்சடில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். ஒரு நார்மல் ஃப்ராக்ஷனை கீழே இது நார்மல் ஃப்ராக்ஷன்னா அது டிவிஷன் அர்த்தம். நம்ம டிவைட் பண்ணுவோம். ஸோ 4-ஐ கீழே இருக்கிற 4-ஐ வெளியே போட்டுக்கணும். மேலே இருக்கிற 63-ஐ உள்ளே போட்டுக்கணும். அப்போ இது ரெண்டுத்தையும் எப்படி பண்ணுறது. 4 1s are 4. இங்கே ஒரு நம்பர் இருக்கனால இங்கே நான் ஒரு நம்பர் எடுக்கிறேன். 4 1s are 4 போடுறேன். இப்போ 6ல் 4 போச்சுன்னா பேலன்ஸ் 2 இருக்குது. இப்போ அடுத்த நம்பரை நம்ம கீழே இறக்குறோம். அப்போ 23 ஆகுது. ஸோ 4 எத்தனை சார் 23ன்னு பார்த்தா 4 டேபிள்ஸில் 23 வராது. பட் அதை விட சின்ன நம்பர் 20 வரும். எத்தனை சார் 20? 4 5s are 20. ஸோ 4 5s are 20ன்னு போடணும். 20ல் இப்போ மைனஸ் பண்ணும்போது கீழே 0 3ல் 0 போச்சுன்னா 3 வரும். ஆனால் இதுக்கு மேலே இறக்குறதுக்கு நம்மளுக்கு நம்பர் கிடையாது. ஸோ இதோட முடிச்சிடணும். இப்போ இந்த மாதிரி டிவிஷன் முடிஞ்ச அப்புறம் இதை எப்படி நம்ம இம்ப்ராப்பராக மாற்றுறோம். மேலே இருக்கிற இந்த பெரிய நம்பர் 15 என்ன பண்ணணும், இப்படி பெரிய ஹோல் நம்பரை நீங்கள் போட்டுக்கணும். 15 போட்டுக்கணும். அடுத்து கீழே இருக்கிற 3-ஐ இந்த மாதிரி மேலே போட்டுக்கணும். அடுத்து இந்த பக்கத்தில் இருக்கிற 4-ஐ இந்த மாதிரி கீழே போட்டுக்கணும். இதை எப்படி நான் ஈஸியாக எக்ஸாமில் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். கிளாக் எப்படி சுற்றும், இங்கே மேலே இந்த 12 o'clockலேருந்து இப்படி சுற்றி இப்படி வரும் இல்லையா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 15 போட்டுக்கணும், அப்புறம் 3 போட்டுக்கணும், அப்புறம் 4 போட்டுக்கணும். அப்போ 15 3/2 கிலோமீட்டர் தான் அவன் வந்து 3 1/2 ஹவர்ஸில் அவன் கவர் பண்ண டிஸ்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா கண்டிப்பாக ஜாஸ்தியாக தானே இருக்கும். ஸோ 1 ஹவரில் இவ்வளோ 4 1/2 கிலோமீட்டர் பண்ணுறான்னா 3 1/2 ஹவர்ஸ்னால் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிருக்கான். அப்போ கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் கிலோமீட்டர் ஆகிருக்கும். அதுதான் 15 3/4 கிலோமீட்டர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதோட 9th ஆன்சர் முடியுது. 10th சம் பார்க்கலாம். ஸோ 10th சம்மோட கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரவி பாட் அ கர்டன் ஆஃப் லென்த் 15 3/4 மீட்டர். ரவி என்ன பண்ணுறான், வீட்டுக்கு ஒரு கர்டன் வாங்கிட்டு வரான். ஓகே, விண்டோ, அவங்க வீட்டில் இருக்கிற விண்டோக்கு ஒரு கர்டன் வாங்கிட்டு வரான். அதோட லென்த் எவ்வளோ, 15 3/4 மீட்டர். எம்னா மீட்டர்னு அர்த்தம். மீட்டர்னா அளக்குறது, மெஷர்மெண்ட். அவ்வளோ அளவு துணி வந்து அவன் வாங்கிட்டு வந்திருக்கான். இப்போ இஃப் ஹி கட் த கர்டன் இன்டு ஸ்மால் பீசஸ். இப்போ அந்த கர்ட்டனை அவங்க வீட்டில் வந்து கொஞ்சம் ஒரு 4 5 விண்டோஸ் ஜன்னல் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவன் அதை ஃபுல் லென்த் அந்த கர்ட்டனை வந்து ஒரே விண்டோக்கு யூஸ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ எல்லா விண்டோக்கும் யூஸ் பண்ணோன்னா அவன் என்ன பண்ணணும், அது எல்லாத்தையுமே கிழிக்கணும். அவன் வீட்டில் எத்தனை விண்டோஸ் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அதை என்ன பண்ணுறான், அவன் ஃபுல்லத்தையும் கிழிக்கிறான். எவ்வளோவா கிழிக்கிறான், 2 1/4 மீட்டராக அவன் கிழிக்கிறான். அது எப்படி சொல்கிறான், if he cut the curtain into small pieces each of length 2 1/4 மீட்டர் அப்படின்னா, கர்ட்டன்னாலே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அவங்க வீட்டில் நிறைய விண்டோஸ் இருக்குது. ஸோ ஒரு அந்த ஃபுல் துணி 15 3/4 மீட்டரை 2 1/4 மீட்டரை அவன் கட் பண்ணிட்டான். அந்த மாதிரி அந்த அளவில் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டான். அப்போ அந்த மாதிரி கட் பண்ணும்போது அப்போ அவனுக்கு மொத்தம் எத்தனை பீஸ் கிடைக்கும் அப்படின்றது தான் அர்த்தம். இதை வந்து ஜஸ்ட் ஒரு டயக்ராமில் போட்டோன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய லென்த் இருக்குது. இது மொத்தம் வந்து 15 3/4 மீட்டர் இருக்குது. ஆனால் அது எவ்வளோ குட்டி குட்டியாக அவன் கட் பண்ணுறான்,
2 1/4, அதுக்கப்புறம் ஒரு 2 1/4, அதுக்கப்புறம் ஒரு 2 1/4, இந்த மாதிரி அவன் கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். அப்போ அப்படி கட் பண்ணும்போது அவனுக்கு மொத்தம் எத்தனை பீஸ் கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த கொஷின். ஓகே, ஸோ இதை இப்போ ஆட் பண்ணுமா? கிடையாது. ஆட் பண்ணுற மாதிரி இது சம் கிடையாது. மைனஸ் பண்ணுற மாதிரி பேலன்ஸ் எவ்வளோ அந்த மாதிரி எதுவும் கேட்குறாங்களா? கிடையாது. மல்டிப்ளிகேஷன்னா நம்ம போன சம்மில் பார்த்த மாதிரி இவ்வளோ தூரத்துக்கு இவ்வளோ தூரத்துக்கு என்ன அப்படின்னு கேட்டால் அது மல்டிப்ளிகேஷன் மாதிரி போயிடும். அப்போ இது என்ன? இது டிவிஷன். இது வந்து அது ஆனால் எப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதை இன்னொரு ஒரு ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஒரு 10 சாக்லேட்ஸ் உங்கள் கையில் இருக்குது மொத்தம். ஓகே, 10 சாக்லேட்ஸ் உங்கள் கையில் இருக்குது. இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. எவ்வளோவா கொடுக்குற? ஒவ்வொரு ஆளுக்கும் 2 சாக்லேட்ஸாக கொடுக்குற. ஓகே, 10 சாக்லேட்ஸ் கையில் இருக்குது. ஆனால் எத்தனை எடுத்து நீ கொடுக்குற? உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு 2 சாக்லேட்ஸாக எடுத்து கொடுக்குற. அப்போ எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க மொத்தம்? உனக்கு 2 சாக்லேட்ஸ் கொடுக்கும் போது ஒரு ஸ்டேஜில் அந்த 10 சாக்லேட் காலி ஆயிடுது. அப்போ எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த 10 டிவைடட் பை இந்த 2. 10 டிவைடட் பை 2 எவ்வளோ? 2 5s are 10. ஓகே, 5னா அப்போ 5 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா உன்னோட 5 ஃப்ரெண்ட்ஸில் ஒவ்வொருத்தருக்கும் நீ 2 சாக்லேட் கொடுத்தேன்னா 5th ஃப்ரெண்டுக்கிட்ட வரும்போது அந்த 10 சாக்லேட்ஸ் முடிஞ்சிடும் அப்படின்றது தான் இதோட கான்செப்ட். அப்போ இது என்னது? டிவிஷன். இது வந்து ஜஸ்ட் உங்களோட புரிதலுக்காக நான் சொன்னேன். ஸோ இப்போ இது என்னது? டிவிஷன்றதை ஃபஸ்ட்டு நம்ம கொஷினை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்புறம் இப்போ நம்ம சம்குள்ளே போகிறோம். சம்குள்ளே போகும்போது எப்போயுமே கிவன் வந்து ஃபஸ்ட்டு எழுதும். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க நோட்ஸ் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு எழுதணும். ஸோ கிவன் என்ன, மொத்த மீட்டர் எவ்வளோன்றது இங்கிலீஷில் உங்களுக்கு தெரிஞ்ச பேசிக் சென்டென்ஸில் எழுதுங்க. ஆனால் கரெக்டாக எழுதணும். டோட்டல் லென்த் ஆஃப் கர்டன் இஸ் ஈக்குவல் டு 15 3/4 மீட்டர். இப்போ அடுத்து என்ன விஷயம் கொடுத்துருக்காங்க? இப்போ லென்த் ஆஃப் த ஸ்மால் கர்டன் கட் ஆஃப், அதாவது அவன் வந்து சின்ன சின்ன துணியாக கட் பண்ணுறான் இல்லையா? ஸோ அதோட டீட்டெயில்ஸ் நம்ம எழுதணும். ஸோ லென்த் ஆஃப் த ஸ்மால் கர்டன் கட் ஆஃப், குட்டி குட்டியாக கட் பண்ணது எவ்வளோ கட் பண்ணியிருக்கான்? 2 1/4 மீட்டர் அளவில் நம்மளுக்கு குட்டி குட்டியாக அவன் கட் பண்ணியிருக்கான் அப்படின்றத சொல்லியிருக்கோம். இப்போ இந்த 2 விஷயம் தான் இந்த கொஷினில் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அந்த 2 விஷயம் மட்டும் நம்ம எழுதிட்டோம். அடுத்து என்ன கேட்குறாங்கன்றது டு ஃபைண்ட் அப்படின்னு எழுதணும். டு ஃபைண்டுனா என்ன கேட்குறாங்க இந்த கொஷினில்? மொத்தம் அந்த மாதிரி கட் பண்ணும் போது எத்தனை பிட் ஆஃப் கர்டன்ஸ் அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதை நம்ம இங்கிலீஷில் எப்படி எழுதுகிறோம்? நம்பர் ஆஃப் ஸ்மால் கர்டன்ஸ் ஈ வில் கெட். எத்தனை கர்டன் அவனுக்கு கிடைக்கிது அப்படின்றது எழுதணும். ஸோ இதை வந்து நான் இப்போ தான் டிவிஷன் சொன்னேன். ஸோ டிவிஷன்னா என்ன சொன்னேன்? மொத்த அமௌண்ட்டில் இருந்து இந்த அமௌண்ட்டை டிவைட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். அப்போ அதை நம்ம டிவிஷனாக எப்படி எழுதணும்? இங்கே இருக்கிற டோட்டல் லென்த், மொத்த டோட்டல் லென்த்னா டோட்டல் லென்த் எழுதிக்கணும். அப்போ அதை குட்டி குட்டியாக கட் பண்ணுற அந்த பிட்டை டிவைட் பண்ணுறோம் இல்லையா? அதை எப்படி எழுதணும்? லென்த் ஆஃப் 1 ஸ்மால் கர்டன். அப்போ இது லென்த் ஆஃப் 1 ஸ்மால் கர்டன்ன்றது போட்டாலே நம்மளுக்கு புரிஞ்சிடும். அப்போ டோட்டல் லென்த் என்னது? 15 3/4 மீட்டரை நான் 15 3/4 மீட்டர் போட்டிருக்கேன். அந்த ஒரு சின்ன பிட்டு எவ்வளோ அளவு? 2 1/4 மீட்டரை 2 1/4 மீட்டர்னு நான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம டிவைட் பண்ண போகிறோம். நான் என்ன சொல்லியிருக்கேன்? எப்பயுமே மிக்சடில் இருந்தால் சம்மு மூவே ஆகாது. மிக்சடில் நம்ம எந்த சம்முமே பண்ண முடியாது. அதை நார்மல் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். 3 நம்பர்ஸில் இருக்கிறத 2 நம்பர்ஸாக மாற்றணும். அப்போ எப்படி பண்ணணும்? கீழே இருக்கிறத டிவைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 4 × 15 மல்டிப்ளை பண்ணணும். பண்ணால் நம்மளுக்கு 60 வருது. 60 கிடைக்கிது. அந்த 60யோட மேலே இருக்கிற இந்த 3யை நம்ம ஆட் பண்ணுறோம். 3 ஆட் பண்ணும்போது 63 வருது. ஸோ அதனால் நான் 63 போட்டிருக்கேன். கீழே இருக்கிற இந்த டினாமினேட்டர் 4 மறந்துடக்கூடாது. அதனால் அந்த அந்த டினாமினேட்டர் 4 நான் அப்படியே போட்டிருக்கேன். ஸோ இந்த 3 நம்பரை நம்ம இந்த 2 நம்பரை மாற்றியாச்சு. அடுத்து இந்த 3 நம்பரை மாற்ற போகிறோம். 4 2s are 8 இல்லையா? 8 + 1 9. 9 போட்டேன். கீழே இருக்கிற 4 கீழே இருக்கிற 4ன்னு போட்டேன். இப்போ மறுபடியும் இங்கே ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது, இங்கே ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது. 2 ஃப்ராக்ஷனையும் டிவைட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்? எப்போயுமே ஃப்ராக்ஷனில் டிவிஷன் பண்ண முடியாது. இந்த எக்ஸசைஸில், அதாவது ஃப்ராக்ஷன்லேயே 2 விஷயம் நம்ம பண்ண முடியாது. மிக்சடில் இருந்தால் எதுவுமே பண்ண முடியாது. அதை வந்து நார்மல் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றினா தான் பண்ண முடியும். அதே மாதிரி 2 ஃப்ராக்ஷன்ஸை நம்ம டிவிஷன் பண்ண முடியாது. மல்டிப்ளிகேஷன் மட்டும்தான் பண்ண முடியும். எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். இந்த 63/4 அப்படியே போட்டுக்கோங்க. இந்த டிவிஷனுக்கு பதிலாக மல்டிப்ளிகேஷன் சைன் போட்டுக்கோங்க. ஆனால் அதுக்கு கீழே இருக்கிற 9/4 இப்படி இந்த பக்கம் போய் மல்டிப்ளை ஆகும்போது ஃபஸ்ட்டு இந்த 4 மேலே போயிடும். அப்புறம் 9 மெதுவாக பின்னாடி வரும்.
ஸோ 4/9 தலைகீழ மாறிடும்னு அர்த்தம். 9/4 வந்து 4/9 மாறிடும். இப்போ போட்டாச்சா, இப்போ நம்ம ஈஸியாக மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். ஆனால் மல்டிப்ளிகேஷன் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஜஸ்ட்டு டேபிள்ஸ் தான். ஆனால் டேபிள்ஸ் வந்து பெரிய நம்பராக இருந்தால் பண்ண முடியாது இல்லையா, சின்ன நம்பர்னால் தான் ஈஸியாக பண்ணலாம். ஸோ ஏதாவது கேன்சலிங் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ 4 1s are 4, 4 1s are 4. கேன்சலிங்னா எப்பயுமே ஒரே டேபிள்ஸில் கேன்சல் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயும் 4 டேபிள்ஸ், இங்கேயும் 4 டேபிள்ஸ். ரெண்டாவது கண்டிஷன், ஒரு நியூமரேட்டரில் இருக்கணும், ஒரு டினாமினேட்டரில் இருக்கணும். அது எந்த நியூமரேட்டர்னெல்லாம் இருக்கலாம், இல்லை எந்த டினாமினேட்டர்லனாலே இருக்கலாம். இப்போ அடுத்து இது ரெண்டுத்தையும் நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா இது ஒரு நியூமரேட்டர், இது ஒரு டினாமினேட்டர். ரெண்டுமே 9 டேபிள்ஸில் போகும் இல்லையா, ரெண்டுமே ஒரே டேபிள்ஸில் தான் போகணும். ஸோ 9 1s are 9, ஓகே, 9 7s are 63 அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ கேன்சலிங் எதுக்கு பண்ணுறோன்னா அதுக்கப்புறம் டேபிள்ஸ் ஈஸியாகிடுது பாருங்கள். இங்கே 7 இருக்குது, இங்கே 1 இருக்குது. 7 into 1, 7 1s are 7 போட்டாச்சு. டினாமினேட்டரில் இங்கே 1 இருக்குது, இங்கே இன்ட்டு 1 இருக்குது. 1 1s are 1. ஸோ டினாமினேட்டரில் போட தேவையில்லை, 1 வந்துச்சுன்னா தேவை கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு 7. அப்போ அவங்க வீட்டில் எவ்வளோ கர்டன்ஸ் இருந்திருக்கு, எவ்வளோ விண்டோஸ் இருந்திருக்கு, அவன் எத்தனை பீஸா அதை கட் பண்ணியிருக்கான், 7 கர்டனை கட் பண்ணியிருக்கான். அவன் வீட்டில் 7 விண்டோஸ் இருக்குன்றது அதோட அர்த்தம். நம்பர் ஆஃப் ஸ்மால் கர்டன்ஸ் ஹீ வில் கெட், எத்தனை சின்ன சின்ன கர்டன்ஸ் கிடைக்கும் அப்படின்னா 7 கர்டன் கிடைக்கும்ன்றது அதோட அர்த்தம். ஸோ இதோட 10th சம் முடியுது. இதோட இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட்டாக 1.1 எக்ஸசைஸ் முடியுது. ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த எக்ஸசைஸ் அதாவது 1.2 எக்ஸசைஸ் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.